ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் குரோமில் வந்துட்டு ஆட்ஸை வந்து எப்படி பிளாக் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோமில் ஒரு சில வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகி பக்கத்துலேயே வந்து நம்ம இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண பக்கத்தில் வந்து வேறு டேப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். அலோவ் பண்ணவான்னு கேட்கும். நம்ம அலோவ் கொடுத்தாலுமே பக்கத்தில் எக்ஸ்ட்ரா டேப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அந்த வெப்சைட் நம்மளை யூஸ் பண்ணவே விடாது. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆடெல்லாம் வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆட் பிளாக்கரை யூஸ் பண்ணி இந்த ஆடு எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனையும் பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தோம். திரும்ப கிளிக் பண்ண பக்கத்தில் டேப் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு க்ரோம் வெப் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சர்ச் கூகுள் வெப் ஸ்டோர், அதில் சர்ச்சில் போய்ட்டு AdBlock, பெஸ்ட் ஆட் பிளாக்கர் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு ஆட் பிளாக்கர் வரும். பெஸ்ட் ஆட் பிளாக்கர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு குரோம் கொடுத்தோம் அப்படின்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்கும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. கீழே டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து ப்ரீமியம் பேக்கு டவுன்லோட் பண்ண சொல்லுது, பே பண்ண சொல்லுது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. இப்போ அந்த 3 டாட்டில் போய்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆட் பிளாக்கர் பெஸ்ட் பிளாக்கர் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நம்ம அப்போ தான் ஓப்பன் பண்ண அதே வெப்சைட்டை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆட் வரல, நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. இப்போ நம்ம என்ன வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோமோ அது வந்து டைரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.